இது அத்தனையும் நீங்க மறந்தாலும் இவங்களால அதை மறக்க முடியுமா? அர்ச்சனா, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா அதே காரணம் காட்டி இவங்களை எத்தனை நாளைக்கு பிரிச்சு வைக்க முடியும்? இல்ல இவங்க பிரிஞ்சிருக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் இவர் செல்வத்தோட அப்பா, அவங்க வளர்த்த அம்மா. வாசு செல்வத்தோட தம்பி தானே. அதனாலதான் இவங்களெல்லாம் மன்னிச்சிடுவாருன்னு நினைச்சுதான் செல்வத்தை இங்க கூட்டிட்டு வந்தேன். செல்வமும் நான் சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சிட்டு தான் இங்க வந்தாரு. அர்ச்சனா, தயவு செஞ்சு பழசையெல்லாம் மறந்துடுங்க. நிறுத்துங்க. வலியும் வேதனையும் பட்டவங்களுக்கும் அனுபவிச்சவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். சும்மா வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் மறந்துருங்க, மன்னிச்சிருங்கண்ணா. எல்லாம் முடிஞ்சு போச்சா? நேத்து கூட ஒரு விஷயம் நடந்தது. அது உங்க யாருக்கும் தெரியாது. இதோ நிக்கிறாங்களே என் அண்ணியோட அம்மா, அவங்க இவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேத்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அது எப்படியோ நெருப்பு பட்டு எரிஞ்சு போச்சு. அத நான் தான் எரிச்சேன்னு என் மேல பழிய போட்டாங்க. அதை என்னால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற வீட்டை தேடி வந்து மண்ணை வாரி தூத்தி சாபம் விட்டு போனாங்களே, அதை மறக்க முடியுமா? இதெல்லாம் இவர்கிட்ட சொன்னா இவரோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பறி போயிடும்னுதான் இவர்கிட்ட சொல்லாம மறைச்சேன். அதை என்னால எப்படி மறக்க முடியும்? இது எதையுமே என்னால மறக்க முடியாது. அதனாலதான் பொங்கி போய் இங்க வந்திருக்கேன். ஆனா பரவாயில்லங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்கல்ல, சந்தோஷமா கொடுங்க. அவங்களும் வாங்கிட்டோம். என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்கன்னு சொல்றல. வாங்க. அர்ச்சனா, நீங்க இப்ப அவங்கள வான்னு கூப்பிடுறீங்களா இல்ல வரவேணான்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும். நீங்க வண்டியில ஏறுங்க. நில்லுங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? ஏமா தயங்குற? நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம்ப்பா. நம்ம எல்லாருக்கும் புது Dress, எங்க 2 பேருக்கும் நகை எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வரோம்ப்பா. என்ன திடீர்னு Dress நகைன்னு பாக்குறீங்களா? செல்வ மாமா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நம்ம எல்லாரும் ஜாம் ஜாம்னு போய் இறங்க வேண்டாம்? அதான் ஷாப்பிங் போயிட்டு வரோம். Dress நகையெல்லாம் சேர்த்து மொத்தம் 1,10,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா. எல்லாம் உங்க பணத்துல தான்ப்பா பர்ச்சேஸ் பண்ணோம். அப்பா, உங்களுக்கும் புது Dress வாங்கியிருக்கோம். அம்மா, அப்பாக்கு எடுத்துமா இந்த வேஷ்டி சட்டை. அப்பா கிட்ட காமி. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? செல்வ மாமா தான் இன்விடேஷன் கொடுத்து உங்களை ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்னாரே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு Dress எடுத்தோன்னு பாக்குறீங்களா? மாமா அப்படித்தான்ப்பா சொல்லுவாரு. ஆனா நீங்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
எதுக்காக நீங்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு தெரியுமாப்பா? மாமா பங்களாவை எப்படி கட்டியிருக்காரு, அவர் வீட்டு விசேஷத்துக்கு எந்தெந்த விஐபி எல்லாம் வராங்க, வர விஐபிங்க எல்லாம் மாமாவை எப்படி புகழ்ந்து பேசுறாங்க, அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. நீங்க அழைக்க நினைச்ச மனுஷன் உங்க கண்ணு முன்னாடியே எப்படி பெரிய ஆளாயி நின்னுகிட்டு இருக்காருன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்பதானே உங்க தோல்வி என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். மாமா உங்களை வர வேண்டாம்னு சொன்னாரே, எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னு யோசிக்கிறீங்களா? மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, நான் சொன்னா அவரை கேட்பாரு. இந்தாங்க, இந்த Dress எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? இப்படி எல்லாம் நீங்க கோவப்படுறதுனால மாமாவை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் உங்களை ஜெயிச்சதுதான். அவர் இன்னும் மேல மேல வளர்ந்து போய்கிட்டே இருப்பாரு. எல்லாம் அர்ச்சனா அக்காவோட யோகம். உங்க எண்ணத்தை நீங்க மாத்திக்காத வரைக்கும் உங்களால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கவே முடியாது. அண்ணே சொல்லுங்க அண்ணே. எங்கடா இருக்க? அண்ணே நான் மரக்கடையில தானே இருக்கேன். அங்கேயே இரு. நான் இப்ப உடனே வரேன். ஒரு விஷயத்துக்கு இப்பவே முடிவு கட்டி ஆகணும். இது வரைக்கும் பொறுத்தது போதும். ஒட்டு துணி இல்லாம அப்படியே நடு ரோட்ல நிக்க வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. ரொம்ப அவமானமா இருக்குமா? இந்த பத்திரிக்கை அழைப்பெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே அந்த நந்தினி கிட்ட சொன்னேன். பாவம் நந்தினி தான் என் வலி வேதனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நல்லது செய்ய போய் இப்படி ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல குட்டிச்சாத்தா மாதிரி அந்த அர்ச்சனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சுல. அது மட்டும் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சினிமால வர மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்து ஊர் உலகம் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திடுச்சு. வாசு, இந்த அர்ச்சனை எப்படி கரெக்டான டைமுக்கு இங்க வந்தா? வந்ததும் இல்லாம வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி இப்படி ஊர் முன்னாடி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. அட, நீங்க இந்த ஊர் உலகமே மறந்து போன விஷயத்த ஒண்ணு விடாம மனசுல வச்சிருந்து ஊர் முன்னாடி வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. என்னமோ சொல்லுவாங்களே, கையில கருப்பட்டியை கொடுத்துட்டு செருப்பால் அடிச்சாங்கன்னு. அது இதுதான் போல இருக்கு. செல்வம் பத்திரிக்கை கொண்டு வரான்னு நீ போன் பண்ணி சொன்ன உடனே உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அப்பாவும் பிள்ளையும் சேர போறாங்க, இந்த குடும்பமே ஒண்ணு சேர போகுதுன்னு நானும் தான் சந்தோஷப்பட்டேன். ஆனா எல்லாம் ஒரே நொடியில சுனாமி வந்து நாசம் பண்ணிட்டு போன மாதிரி வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டாளே. சரி விடுங்கக்கா, அவ குணம் நமக்கு தெரிஞ்சது தானே. திரும்ப திரும்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன, எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சு. அதை அவ பயன்படுத்திக்கிட்டா. ஏன் மகன் ஏன் மருமகன்னு வார்த்தைக்கு வார்த்தை நீ தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு உன் மருமக வந்து செஞ்சுட்டு போன காரியத்தை பார்த்தேல்ல. எல்லாத்தையும் நாம அனுபவிக்கணும்னு தலையில எழுதியிருக்கியா? நானும் வாசுவும் தான் அவங்களுக்கு வேண்டாதவங்க. விட்டுத்தாளு. இன்னைக்கு உன்னையும் சேர்த்துல இப்படி அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த அர்ச்சனா வந்து இவ்ளோ பேச்சு பேசினாலே, அர்ச்சனா நீ பேசுறது தப்புன்னு அந்த செல்வம் ஒரு வார்த்தை சொன்னானா? எதுவுமே பேசாம ஊம மாதிரி நின்னுட்டு இருந்தான். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்கலாமா? அண்ணன் தான் ஏன் புள்ளன்னு உருகுவாரு, தவிப்பாரு. அந்த புள்ளையில சேர்த்து வச்சு அவமானப்படுத்திட்டு போயிட்டான்.
எனக்கு என்னமோ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகம் மாதிரி தான் தோணுது. எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது. எப்படி செல்வம் பத்திரிக்கை கொடுக்கற நேரம் பார்த்து கரெக்ட் டைம் அர்ச்சனா இங்க வந்தா? ஆமாமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா நானு அண்ணன் நந்தினி 3 பேரும் தான் இங்க கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இந்த விஷயம் எப்படி அன்னைக்கு தெரிய வந்தது? அது எப்படி இங்க வந்தது? நானும் நந்தினியும் சொல்லல. அப்ப அண்ணன் தான் அதுக்கு தகவல் சொல்லி இங்க வர வச்சிருக்கணும். கரெக்ட் தான் வாசு. செல்வமும் அர்ச்சனாவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்காங்க. எவ்வளவு நல்லவங்களாச்சு. அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமேன்னு என் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி என் மாமனார் கிட்ட போய் 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த கடத்திட்டு போன குழந்தைய என் உயிரை பணைய வச்சு அந்த குழந்தைய காப்பாத்தினேன். எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சேன். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம நம்மளை எப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் வெளியே போட்டு வரேன். பாத்தீங்களாக்கா, மகனையும் மருமகளையும் பத்தி பேசினா அண்ணனுக்கு பிடிக்கல. அதான் எந்திரிச்சு வெளியில போயிட்டாரு. அந்த அர்ச்சனாவும் செல்வமும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களே, இப்ப என்னக்கா பண்ண போறீங்க? அவளுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் என் மனசு துடிக்குது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆனா வாசு தம்பி இருக்கே. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்கக்கா. வாசுவும் என்ன மாதிரி தான். அந்த அர்ச்சனா செல்வத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாக்கா, பகையாளிய உறவாடி தான் கெடுக்கணும்பாங்க. அதான் அவங்களோட நெருங்கணுங்கிறதுக்காக அவங்க குழந்தைய காப்பாத்தி இப்ப அவங்க கிட்டக்க நெருங்கி இருக்கான். அடடே, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. அப்ப சரி, நீங்க பட்ட அவமானத்துக்கு பல மடங்கு அவங்க அவமானப்படணும். காசு பணம் வந்துருச்சு, வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு இன்னைக்கு வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போனாங்கல்ல, பதிலுக்கு அவங்களுக்கு 1க்கு 2 அடி கொடுக்கணும். ஆமாக்கா, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்கக்கா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அதுங்க 2த்தையும் பழி வாங்கறதுக்கான ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஓவரா தெரியல. என்ன வாசு பேசுற? செல்வமும் அர்ச்சனாவும் பண்ண காரியம் சாதாரண விஷயமா? பழிக்கு பழி, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுன்னு துடிக்க வேணாம். ஆமாண்டா வாசு, அக்கா சொல்றது சரிதான்டா. நீ எதுவும் யோசிக்காத. அப்புறம் என்ன, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. நீ ஏன் வாசு தயங்குற? சரின்னு ஒத்துக்கோ. சரி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, அப்படியே பண்ணிடலாம். இந்தாங்க. சார், இவ்வளவுதானே இல்ல வேற ஏதாவது இருக்கா? சாமி படம் பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். ஓகே. அர்ச்சனா, இன்னைக்கு நம்ம நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கோம். ஆனால் நம்ம நிராதரவாக இருந்தப்போ நமக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த வீடு தான். நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததும் இந்த வீட்டில் தான். இந்த வீட்டை நம்மளால மறக்கவே முடியாதுல்ல. ஆமாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அந்த பத்திரிகைங்களை எடுத்துக்கோ. போலாம். வீடு பூட்டியிருக்கே, எங்க போயிருப்பாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா? வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்களோ? சரி வாங்க, அப்புறமா கொடுத்துக்கலாம். சொன்னா கேளு பானு, எதுக்காக இப்ப அழற? ஐயோ,
கேட்க மாட்டேன் நான் சொல்றத. என்னால தாங்க முடியலங்க, என்ன தனியா விடுங்க. பானு 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 என்னாச்சு? ஏன் பானு அழுதுட்டு இருக்கா? அது அது ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறீங்க? பானு அழுதுதையும் நீங்க சமாதானம் பண்றதையும் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்லைங்க, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியுங்க, நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அதான் அவ அழறா. என்ன சேகர் இது? அந்த பொண்ணு உங்களே நம்பி வந்த பொண்ணு, உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்காங்கல்ல, எதுக்காக அவங்கள அழவிடுறீங்க? நான் ஏங்க நீங்க மாறவே மாட்டீங்களா? எத்தனை தடவை தான் உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறது? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க மறுபடியும் குடிச்சிட்டு வந்தீங்களா இல்ல ஏதாவது பொய் சொன்னீங்களா? இது ரெண்டையுமே அவளால தாங்கிக்க முடியாது. இவ்வளவு நாள் நாங்க இந்த வீட்ல இருந்தோம், ஏதோ சமாதானப்படுத்தணும். இப்ப நாங்க வேற போறோம். பாவம் என்ன பண்ணுவா அந்த பொண்ணு? நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாங்க, கேக்குறீங்களா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் பானு கிட்டே பேசிக்கிறேன். எங்க அவ? என்னாச்சு பானு? கிரகப்பிரவேச பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தா நீ அழுதுட்டு இருக்க. உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? சொல்லு பானு, அப்படி என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க தான் பிரச்சனை.